சரி, கடைசியில் யயாதிட்ட கடைசி மகன் பூரு அப்படின்னு பேர். அவர் ரொம்ப நல்ல பையன். அவன் பார்த்தான், அப்பா படுற கஷ்டத்தை பார்த்தான். அவன் சொன்னான், அப்பா என்னுடைய இளமையை தரேன், உன் முதுமையை கொடு. யார் பண்ணுவா? டேய், நீ உன்ன மாதிரி உத்தமமான மகனை பார்க்க முடியாதுடா அப்படின்னு யயாதி பூருக்கிட்ட இளமையை வாங்கிட்டு முதுமையை கொடுத்தான். ரொம்ப மகிழ்ச்சியாக சில காலம் வாழ்ந்தான். அப்புறம் யோசிச்சு பார்த்தா நம்ம பண்ணது அயோக்கியத்தனம். பிள்ளை அனுபவிக்க வேண்டிய இன்பங்களை எல்லாம் மண்ணாக்கிவிட்டு நாம் எவ்வளோ காலம் இதை அனுபவிக்கிறது? அவங்ககிட்ட நம்ம முதுமையை கொடுத்தது தவறுன்னு உணர்ந்தான். பிள்ளைகிட்டேருந்து முதுமையை வாங்கிட்டு இளமையை அவங்ககிட்ட திருப்பி கொடுத்து யயாதி மன்னன் காட்டுக்கு போயிட்டான். அதனால் பூருக்கு பட்டம் கொடுத்துட்டான். மற்ற 4 பிள்ளைக்கும் கொடுக்காம கடைசி பிள்ளைக்கு பட்டம் கொடுத்தான் பூருக்கு. அவனுடைய மகன் பிரவீரன், மனஸ்யு, மனஸ்யுனுடைய மகன் ரிஷேயு, ரிஷேயனுடைய மகன் மதினாரன், மதினாருடைய மகன் தம்சு, தம்சுனுடைய மகன் இலிலன், இலிலனுடைய மகன் துஷ்யந்தன். அடுத்த பாப்புலர் ராஜா யாருன்னா துஷ்யந்தன், துஷ்யந்த மகாராஜா. ரொம்ப புகழா இருந்தான். இதில் ரொம்ப முக்கியமான கதை என்னன்னா, துஷ்யந்த மகாராஜா கதையில் சகுந்தலனுடைய கதை தான் ரொம்ப முக்கியம். துஷ்யந்தன் ஒரு நாள் காட்டுக்கு வேட்டைக்கு வந்தான். வந்தபோது மகரிஷினுடைய ஆசிரமத்தில் சகுந்தலை வளருகிறாள். அங்கே சகுந்தலை வளர்ந்து கொண்டிருக்கிறாள். சகுந்தலா பட்சி எடுத்து வளர்த்ததால அவளுக்கு சகுந்தலைன்னு பேர். இந்த துஷ்யந்தன் இப்படி வேட்டையாடிட்டு வந்தவன் இந்த பர்ணசாலை கிட்ட வந்து சகுந்தலையை பார்த்துட்டான், மனசை பறி கொடுத்துட்டான். நீ என்னை கல்யாணம் பண்ணினா என்ன அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னால், நியாயம் இல்லை, பெரியவங்களாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். உங்களுக்கு என்ன பிடிக்குது, எனக்கு உங்களை பிடிக்குது, ஆனால் நம்ம கல்யாணம் பண்ணால் சாட்சி இல்லாமல் போயிடும், அதனால் இது நியாயம் இல்லைன்னா. அவன் துஷ்யந்தன் அவசரக்காரன். அவன் சொன்னான், இல்லை இல்லை, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இதுக்குன்னே ஒரு மனம் இருக்குது, களவு திருமணம்னு பேர், காந்தர்வ விவாகம்னு பேர். நான் எல்லாம் சாட்சியா, 33 கோடி தேவர்கள் சாட்சியா, இந்த மரம் செடி கொடிகள் எல்லாம் சாட்சியா, அதில் வைத்திருக்கிற பறவை பட்சிகள் சாட்சியா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இவளும் அன்பு காரணமாக சரி அப்படின்னுட்டா. துஷ்யந்தனும் சகுந்தலையும் மணந்தார்கள், கலந்தார்கள். துஷ்யந்தன் சகுந்தலை கருவுற்றாள். துஷ்யந்தன் சொன்னால், நான் முறையாக போய் ராஜ்யத்துக்கு போய் உன்னை முறையாக அழைச்சிக்கிறேன்ட்டு போனான். அவ்வளோ. இவள் கரு சுமந்து கொண்டிருக்கிறார். மகரிஷி வந்தவர் பார்த்தார், சகுந்தலை கர்ப்பமாக இருக்கிற செய்தி தெரிஞ்சது, கோபப்பட்டார். ஆனால் என்ன பண்ண முடியும்? சரி, பொறுமையாக இருந்து அந்த குழந்தை பிறக்கட்டும். பிறந்தா. அந்த பிள்ளைக்கு பரதன்னு பேர் வச்சார். அவன் வளர்றான். ஒரு லெவலுக்கு மேலே ஆசிரமத்துக்குள்ளே வச்சுக்க முடியுமா? பிள்ளைகளுக்கு நல்ல வித்தையெல்லாம் கற்றுக் கொடுத்தார் முனிவர். அப்புறம் ஒப்படைக்க வேண்டிய துஷ்யந்த மகாராஜா வரல, கொண்டு போய் விட்டுடணும்னு முனிவர்களை கூப்பிட்டு, சிஷ்யர்களை கூப்பிட்டு கொண்டு போய் இவளை அரண்மனையில் விட்டுட்டு வாங்க. அரண்மனைக்கு முனிவர்கள்லாம் அழைச்சிட்டு போகிறாங்க. சகுந்தலை கையில் பரதன் புத்திரனை பிடித்து கொண்டு துஷ்ய மகாராஜாவுடைய சபைக்குள்ளே போனான். அவன் பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இவ்வளோ ஆச்சரியமாக பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். பெண்ணே, நீ யார்? எங்கிருந்து வருகிறாய்? உன் பக்கத்தில் இருக்கும் இந்த சிறுவன் யார்? என்ன காரணமாக வந்தாய்? 4 கேள்வி கேட்குறார். பெண்ணே, நீ யார்? எங்கிருந்து வருகிறாய்? நீ கையை பிடித்துக் கொண்டிருக்கிற இந்த சிறுவன் யார்? என்ன காரணமாக வந்தாய்? 4 கேள்வி கேட்டான் துஷ்யந்தன். பதில் என்ன தெரியுமா? ஒரே பதில். சகுந்தலை சொன்ன பதில், மகனே பரதா, அப்பாவை வணங்குன்னா. புரிஞ்சு போச்சு. மகனே பரதா, அப்பாவை வணங்குன்னா. ஒரு பெண் எவ்வளவு சாமர்த்தியமாக பேசுவாள்ங்கிறதுக்கு தடையாது. ஒரு வார்த்தை சொன்னால் 100 விஷயம் அதுக்குள்ளே அடங்கிடும் இல்லைங்களா? நாங்கள் வேடிக்கையாக சொல்கிறது, காய்கறி வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுக்குறேன். சோத்தில் ஆணி அடிக்கிறதுக்கு பையன் அடித்தா ஆணி உடஞ்சி போச்சு. அம்மாட்ட சொன்னா, அம்மா ஆணி விளையுதுமான்னா. ஏன்டா ஆணி வச்சு அடிக்கிறேன்? உங்கள் அப்பா ஒரு கொத்தவரங்க வாங்கிட்டு வந்துருக்காரு, அதை வச்சு அடிடா. அடித்தா எதிர் சுவரே பழா போயிடுண்டா. அப்படி ஒரு கொத்தவரங்க வாங்கியிருக்காரு, அதை வச்சு அடி. அப்போ தான் இவனுக்கு உரைச்சிது, ஓ கொத்தவரங்கா முத்தலா வாங்கிட்டோமோன்னு. நான் முத்தலா வாங்கிட்டேன்னா எலசா வாங்கலையா? ஏன் எலசா தேங்காய் வாங்கியிருக்கீங்களே? என்ன அர்த்தம்? அது வாங்கவும் துப்பு இல்லை, இது வாங்கவும் துப்பு இல்லை அப்படிங்கிறத 2ஐயும் சேர்த்து வச்சு சொல்லுவாங்க ஒரே வார்த்தையில். சில சமயத்தில் அவங்க பேசுகிற பேச்சில் 100 அர்த்தம் இருக்கும். பையன் வெண்டைக்காய் சாப்பிட மாட்டேன்னா, அம்மா சொன்னால் வெண்டைக்காய் சாப்பிட்றா அப்படின்னு. ஓ எனக்கு வேணா, எனக்கு பிடிக்காது அப்படின்னு. வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளரும்டா, சாப்பிட்றா அப்படின்னு. வேண்டாம், அப்பாவுக்கு போடணும். அவன் அதை விட விபரீதமா அப்பாவுக்கு போடும். அதை அவங்க அம்மா இதே மாதிரி போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும்னா. அவங்க அம்மா இதே மாதிரி என்ன மாதிரி வற்புறுத்தி போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? புருஷனுக்கு மூளை இல்லைங்கிறத பையன்கிட்ட எப்படி சொல்கிற பாருங்க. அவங்க சொல்கிற வார்த்தைக்குள்ளே நேரடியாக ஒரு அர்த்தம் இருக்கும், உள்ளுக்குள்ளே இன்னொரு அர்த்தம் இருக்கும். இது வந்து சாமர்த்தியமாக பேசுறது. அது மாதிரி ரொம்ப உன்னதமான விஷயங்களே அவங்க அப்படி பேசுவார், உயர்ந்த விஷயங்களே அப்படி பேசுவாங்க. நான் வெறுக்கின்றல் சொல்கிறேன் நினைக்காதீங்க. இன்னொன்று சொல்லட்டுமா? பட்டினத்தாரும் ஒரு விஷயம் சொல்கிறாரு, காரைக்கால் அம்மையாரும் அதே விஷயம் சொல்கிறாங்க. பட்டினத்தார் எப்படி சொன்னார் தெரியுமா? பட்டினத்தார், நான் இந்த பூமியில் மறுபடியும் பிறக்கக்கூடாது, நான் வந்து இந்த பூமியில் பிறக்கக்கூடாது, பிறந்தாலும் நான் அவனை மறக்காதபடி உடைய திருவடிக்கு அன்பு செலுத்த வேண்டும். நீளமாக கேட்டு, பிறவாதிருக்க வரம் தரல் வேண்டும், பிறவாதிருக்க வரம் தரல் வேண்டும். யாரு? பட்டினத்தார். காரைக்கால் அம்மையார் எப்படி கேட்டார் தெரியுமா? பிறவாமை வேண்டும். வெரி சிம்பிள். போஸ்ட் கார்டில் தபால் எழுதுகிறோம் வச்சுங்க, எவ்வளோ சிம்பிளாக எழுதணும். போஸ்ட் கார்டில் சில பேர் எழுதுவான்,
நீங்கள் 7ஆம் தேதி எழுதி தபாலில் சேர்த்த கடிதம் எனக்கு வந்து சேர்ந்தது. காரணம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் 7ஆம் தேதி எழுதி தபாலில் சேர்த்த கடிதம் எனக்கு வந்து சேர்ந்தது. இப்படி எழுதுவாங்களா? தபால் வந்தது, கடிதம் வந்தது, முடிஞ்சு போச்சா இல்லையா? தாங்கள் எழுதி, நீ எழுதாமையே தபால் வருமா? தபாலில் சேர்த்த, தபாலில் சேர்க்காட்டி உனக்கு எப்படி வரும்? கடிதம் வந்தது இல்லையா, வந்து சேர்ந்தது என்ன அர்த்தம்? பொண்டாட்டி படிச்சுட்டு இவங்கிட்ட கொடுத்தா போடுறது வந்து அப்புறம் இவற்றை சேர்ந்தது தான். இதை சுருக்கமாக எப்படி எழுதலாம்? கடிதம் கிடைத்தது, முடிஞ்சு போச்சு இல்லைங்களா? யார் கெட்டிக்காரங்க? ஒரு போஸ்ட் கார்டில் இவ்வளோ நீளமாக எழுதுறவங்க கெட்டிக்காரங்களா, சுருக்கமாக எழுதுறவங்க கெட்டிக்காரங்களா? வாரியார் சாமி சொன்னார், பட்டினத்தார் கேட்குறார் பிறவாதிருக்க வரம் தரல் வேண்டும். ஆனால் அம்மா என்ன கேட்டாங்க? காரைக்காலமையார் பிறவாமை வேண்டும். நான் வெறும் கொத்தவரங்க கதை சொல்லி பெண்களை குறைச்சலாம் சொல்லான்னு நினைக்காதீங்க. காரைக்காலமையார் சொல்லி பெருமையாகவும் சொல்லிட்டேன். 2 ப்ளஸ் மைனஸ் 2 சேர்த்தே தான் சொல்லிட்டு போகிறேன். நான் ஒன்றும் ஒரு சைடாக பேச மாட்டேன் எப்போவுமே. நாளைக்கு வர்றவங்களும் வராமல் விட்டுட்டா ரொம்ப லேடிஸை குறைச்சி பேசுகிறாரு அப்படின்னு நினச்சிவிட்டா அதுக்கு தான். அவங்க தயவு இல்லாமல் தமிழ்நாட்டில் குப்பை கொட்ட முடியாதுங்க. அவங்க வச்சதான் சட்டம். அவங்க பார்த்து ஒருத்தர் அலோவ் பண்ணால் இருக்கலாம், அவங்க பார்த்து ஒருத்தர் போனால் போயிட வேண்டியதுதான். எல்லாம் அவங்க வச்சதான் சட்டம் எல்லாத்துலேயுமே. எப்படி பேசுகிறா பாருங்க சகுந்தலை. மகனே பரதா அப்பாவை வணங்குன்னு. அவன் உடனே அலறிட்டான் துஷ்யந்தன். நான் உன்னை கண்டதில்லை, கலந்ததில்லை, நீ யாரென்றே எனக்கு தெரியாது புலம்புறான். அப்போ சொல்கிறா ஒரு வார்த்தை சகுந்தலை, இந்த உலகத்தில் எதை விட எது பெரிய புண்ணியம் தெரியுமா? உத்தமமான கற்புடைய மனைவியையும் சிறந்த மகனையும் நீங்கள் இல்லை என்று சொல்லுகிறீர்கள். ஒரு குளம் ஒருத்தன் வெட்டினா எவ்வளவு புண்ணியம் தெரியுமா? 100 கிணறு வெட்டிய புண்ணியம். ஒரு குளம் வெட்டினா 100 கிணறு வெட்டின புண்ணியம். ஆனால் 100 குளம் வெட்டின புண்ணியம் எப்படா வரும்னா ஒரு வேள்வி பண்ணினா வரும். 100 வேள்வி செய்த புண்ணியம் எப்படா வரும் அப்படின்னா ஒரு புத்திரனை பெற்றால் வரும். 100 புத்திரர்களை பெற்ற புண்ணியம் ஒரு உண்மையினால் வரும், சத்தியத்தினால் வரும். மகாராஜா, நீங்கள் சத்தியத்தை மீறி இந்த வார்த்தையை சொன்னீர்கள் என்றால் சத்தியத்துக்கு என்ன மரியாதை இருக்குது, எனவே நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. இவன் உங்களுடைய புத்திரன் அப்படின்னா சகுந்தலை. நான் எப்படி நம்புறது அப்படின்னா, நான் எப்படி நம்புறது? அப்போ தேவலோகத்திலேருந்து அசரீதியாக குரல் கேட்டது. ஏன்னா இவன் தேவர்கள் சாட்சியான்னு சொன்னான் இல்லையா? உடனே அசரீதியாக குரல் கேட்டது. இந்த துஷ்யந்தன் இந்த சகுந்தலையை கலந்தான். அவள் வயிற்றில் தோன்றிய உத்தமமான பிள்ளை இந்த பரதன். எனவே துஷ்யந்தன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவர்கள் சாட்சி சொன்னார். இன்னைக்கு கூட பாருங்க, சில பேர் அந்த அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு பொறுமை இல்லாமல் வாழ்க்கையில் ஏதோ விபத்து மாதிரி நடந்து குழந்தைகளை பெற்றுக்கொண்டு என்னென்ன துன்பத்துக்கு உள்ளாக கொண்டு வந்து உதவும் கரங்களை விட்டுட்டு போயிட வேண்டியது. எதுக்கு சொல்கிறேன்? தேவர்களை வந்து சாட்சி சொல்ல போகிறாங்க. அந்த காலம் மாதிரி வர போகிறாங்களே, யாரும் இப்போ சாட்சி சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதனால் ஒரு காலத்தினுடைய செய்தி எல்லா காலத்துக்கும் பொருந்தும்னு ஒன்றும் அர்த்தம் கிடையாது. அவசரப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது. அன்னைக்கு அப்படிலாம் வாழ்ந்தாங்களே எல்லாம் மேற்கோள் காட்டக்கூடாது. அன்னைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயத்தை எடுத்துக்கொள்ளணும், எடுத்துக்கொள்ளக்கூடாத விஷயத்தை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கணும். முறையாக பார்த்து திருமணம் பண்ணி எதுக்கு ஊரில் இவ்வளோ பேர் சாட்சி கூட்டு கல்யாணம் பண்ணுறேன்? அப்படி கூப்பிட்டு சாட்சி காமிச்சாலும் நம்மளால் ஏமாற்றிடுறேன். நான் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா உங்களுக்கு? மாப்பிள்ளை அழைப்பு ஏன் வச்சுருக்கான் தெரியுங்களா உங்களுக்கு? மாப்பிள்ளை அழைப்பு காரில் உட்காந்து வச்சு கரண்ட் லைட்டு இல்லாட்டியும் பழைய காலத்தில் வந்து என்ன பண்ணுவான், கேஸ் லைட் வச்சு மாப்பிள்ளை மூஞ்சியை காட்டுவான். எதுக்கு தெரியுங்களா? ஊர்வலம் வரும்போது ஒரு வேனில் ஒரு காரில் உட்காந்து வச்சு கேஸ் லைட் வச்சு அவன் மூஞ்சில் லைட் அடித்து தெருவெல்லாம் இழுத்துக்கிட்டு வருவான். எதுக்கு தெரியுங்களா? இதே மாதிரி இருந்தால் வேற எங்கேயாவது ஊர்வலம் போயிருக்கிறான்னா எல்லாரும் பார்த்துங்க, பார்த்துருந்தா இப்போ வந்து சொல்லுங்க, நான் அயோக பையில பிடிச்சி உள்ளே வச்சுடலாம். எல்லாரும் நல்லா மூஞ்சியை பாருங்கன்னா அவன் மூஞ்சிக்கு லைட் போட்டான், பொண்ணை வெளியே கட்ட மாட்டான். ஆனால் மாப்பிள்ளையை நல்ல ஃபோக்கஸுக்கு லைட் வச்சு கூட்டு வருவான். அந்த பையன் திருட்டு பையெல்லாம் நல்ல பையெல்லாம் பார்த்து எல்லாம் சாட்சி சொல்லி இப்போ சொல்லுங்க. கல்யாணத்துக்கு முதல் நாள் நின்று போன கல்யாணம் எவ்வளோ இருக்குது. இந்த பையன் இதே மாதிரி திருவாரூரில் ஒரு தடவை போயிட்டான், திருப்பூரில் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டான், என்ன ஆகுறது அப்புறம்? திருப்பூர்னா இல்லைங்களா? அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் மாப்பிள்ளைக்கு லைட்டு போட்டு ஊர்வலமாக கூட்டு வரோம். சரி, இந்த துஷ்யந்தன் சகுந்தலைக்கு பிரச்சனை தீர்ந்தது. ஏன்னா தேவர்கள் மேலேருந்து சொன்னார்கள். அப்புறம் பரதனாலே இந்த பரம்பரை புகழ் பெற்றது. இன்னைக்கு பரத கண்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அது ராமாயண பரதன் அல்ல. இந்த துஷ்யந்தனுடைய மகன் பரதனுடைய பெயரால் இந்த கண்டத்துக்கே பரத கண்டம் அப்படின்னு ஒரு பேர். அப்படி பரதனுடைய பெருமை உலகத்தில் பறந்தது. அந்த பரதனுக்கு பிறகு நிறைய பேர் அது மாதிரி அந்த பரம்பரையிலே தோன்றினார்கள். குறிப்பிடத்தக்கவன் குரு. அந்த குரு பேரால் தான் குருகுலம் அப்படின்னு இந்த குலத்துக்கே ஒரு பேர் வந்தது, குரு கௌரவர்கள். அப்புறம் அஸ்தி அவன் பரம்பரையில் வந்தவன், அவன் கட்டினது தான் அஸ்தினாபுரம். பிறகு அந்த பரம்பரையில் வந்த இன்னொருவன் பிரதீபன், பெருமைக்கு மிக்கவன் பிரதீபன் பேர். அவனுக்கு நீண்ட நாளாக குழந்தை இல்லை. கங்கைக்கரையில் தவம் பண்ணினான். அப்படி கங்கைக்கரையில் தவம் பண்ண போது ஒரு அழகான இளம் பெண் வந்து அவனுடைய வலது தொடையில் உட்கார்ந்தான். உட்காந்துட்டு சொன்னா, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும். இல்லை இல்லை, நீ வலது தொடையில் உட்காந்துட்டு, வலது தொடை மகனுக்கு உரியது, இடது தொடையாக இருந்தால் மனைவி, வலது தொடைனா பிள்ளைக்கு உரியது. ஆனால் நான் உன்னை பிள்ளை ஸ்தானத்தில் மதிக்கணும். எனக்கு ஒரு பையன் பிறந்தா உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமே ஒழிய நான் எப்படி உன்னை நான் மனைவியாக அடைய முடியும் அப்படி. அப்போ உடனே அந்த பெண் வெளியில் வந்து சொன்னால், நான் யாருன்னா கங்கை, இந்த கங்கை தான் தேவி, கங்கா தேவி. நான் வந்து உன்னுடைய ஒழுக்கத்தை சோதித்தேன், நீ உத்தமமானவன், கவலைப்படாதே, உனக்கு பிள்ளை பேர் உண்டாகும். நீ சொன்ன மாதிரியே உன்னுடைய மகனை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், அது நடக்கத்தான் போகுது அப்படின்னு வரம் கொடுத்து விட்டு கங்கை மறைந்தாள்.
அதுக்கு பிரதீபனுக்கு முறையாக குழந்தைகள் எல்லாம் தோன்றி சந்தனுன்னு ஒரு பிள்ளை வந்து பிறந்தான். சந்தனுன்னு சொன்னால் பாருங்க, தனுனா உடம்பு, சந்தனுன்னா விசேஷமான உடல் நலம் உடையவர், பொன் மாதிரி இருப்பானோ அந்த பிள்ளை. எதை தொட்டாலும் அது தொலங்கும், அப்படியே சந்திரன் கலை அவனுக்கு உடம்புல, அப்படியே எதை தொட்டாலும் அது அப்படியே விருத்தியாகும், அந்த மாதிரி ஒரு அமைப்பு சந்தனு. பிரதீபனுக்கு பிறகு சந்தனு மகாராஜா அரசாட்சி பண்ணிட்டு இருந்தான். இந்த சந்தனு மகாராஜா பதவியில் இருக்கிற போது ஒரு நாள் அந்த கங்கைக்கரை ஓரமாக உலாவறதுக்காக போயிருந்தான். அப்போ அந்த விதி பலிக்கிறது. அங்கே கங்கை ஒரு பெண்ணா வந்து எதிரில் அப்படி உலாவினா. அவளை பார்த்த உடனே இவருக்கு மனசு விரும்பி விட்டது. பெண்ணே ரொம்ப அழகாக இருக்கிற, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க தயாராக இருக்கிறியான்னு கேட்டான் ராஜா. அப்போ ஒரு கண்டிஷன் போட்டான். என்ன கண்டிஷன்? இந்த பார், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் நான் என்ன பண்ணினாலும் ஏன் இப்படி பண்ணினேன்னு என்ன கேட்கக்கூடாது. அப்புறம் நான் யார், எங்கேருந்து வந்தேன், இதெல்லாம் என்னை கேட்கவே கூடாது. இப்படிலாம் நீ என்னை கேட்க மாட்டேன்னு சொன்னால் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ கேட்டுட்டு அந்த க்ஷணமே நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன், இதுக்கு ஒத்துக்கிறதா இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்படிலாம் கண்டிஷன் போட்டால் கல்யாணம் பண்ணலாமா? நான் யாருன்னு கேட்கக்கூடாது, நான் என்ன பண்ணினாலும் மெய் நடுங்கிட இருந்திட யான் யாது புரிந்திடினும் பாட்டு. மெய் நடுங்கிட, நீ பயப்படும்படியா நான் எது பண்ணால் கூட என்னன்னு கேட்கக்கூடாது, நான் யாருன்னு கேட்கக்கூடாது, நான் என்ன பண்ணாலும் ஏன்னு கேட்கக்கூடாது, எங்கேருந்து வந்தே அப்படின்னு நான் கேட்கக்கூடாது. கேட்டால் நான் அப்போவே அந்த இடத்த விட்டு போயிடுவேன், இதுக்கு சம்மதம்னா நான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனால் அவள் எவ்வளவோ பரவாயில்லைங்க, இப்படி சொல்லிட்டு வந்தா. அவள் எவ்வளோ பரவாயில்ல, ஓப்பனாக சொல்லிட்டால, அது பெரிய விஷயம் தானே. பல பேர் சொல்கிறது இல்லையே ஒழிய வந்து இந்த வேலையை ஆரம்பிச்சிடுறது. அதுக்கு அவள் எவ்வளவோ தேவை. இவன் காம மயக்கத்தில் இருக்கிறான், காதல் மயக்கத்தில் இருக்கிறான். ஒன்றும் கேட்டு யாருன்னே கேட்க மாட்டேன், நீ எங்கேருந்து வந்தேன்னு கேட்க மாட்டேன், நீ என்னன்னு கேட்க மாட்டேன், கல்யாணம் பண்ணிக்கொண்டு. கல்யாணம் ஆயிடுச்சு. சந்தனுக்கும் அந்த பெண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, மொதல் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய தூக்கி கங்கையில் எரிஞ்சுட்டான். பட்டக்குன்னு குழந்தைய தூக்கி கங்கையில் எரிஞ்சுட்டு ராஜாவுக்கு ஆத்திரம். மூத்த பிள்ளை பட்டத்துக்கு வர வேண்டியவன், ராஜ்யத்தை ஆள வேண்டியவன், அவனை தூக்கி கங்கையில் போட்டா ஏன் இப்படி பண்ணினா அப்படின்னு கோவம் வந்தது. கேட்டா போயிடுவாளே, கேட்ட உடனே போயிடுவாளே, சச்சே கேட்கக்கூடாது, டக்குன்னு வாய மூடிட்டு. ரெண்டாவது குழந்தை பிறந்தது, அதையும் கங்கையில் தூக்கி எரிஞ்சிட்டு. என்ன இவ இப்படி பண்ணுறாளே, இவ யாரு? கேட்கல, கேட்டா போயிடுவாளே. நீங்கள் எப்படி வேணால் எடுத்துங்கோ, 7 குழந்தை வரிசையாக அப்படி பிறந்தது. 7 குழந்தையை தூக்கி கங்கையில் எரிஞ்சு கொண்டு விட்டான். 8வது குழந்தை இவளுக்கு பிறக்கிற போது ராஜா முடிச்சுக்கிட்டான். சிச்சு இது ரொம்ப அக்கிரமமாக போயிடும், காவலுக்கு ஆள் போட்டான். குழந்தை பிறந்த உடனே அவளையும் குழந்தையும் பிரிச்சுடுங்க. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவள் குழந்தைய தொடக்கூடாது, தடுத்துருங்க நீங்கள் அப்படி. என்ன கேட்டாலும் நான் வரேன், மகாராஜா வரேன்னு சொல்லுங்க அப்படின்னு காவலுக்கு உத்தரவு போட்டிருந்தான். குழந்தை பிறந்தது. பிறந்த உடனே வழக்கம் போல தூக்கி தண்ணியில் எரியறதுக்கு இப்படி காலை பிடிச்சா பாருங்க, டபக்குன்னு வந்து எல்லாரும் பிரிச்சாங்க. ராஜா உத்தரவு, நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது. அப்படி சொல்லும் போதே ராஜாக்கு செய்தி போய் ராஜா வந்தான். என்ன காரியம் பண்ற, நீ யாரு, எங்கேருந்து வந்த, ஏன் குழந்தைய கொல்ற அப்படின்னு. நல்ல வேளை 8வதுலையாவது முழிப்பு வந்தது இந்த பயலுக்கு. கொல்றியே, யார் நீ, எங்கேருந்து வந்த, ஏன் பிள்ளைகளை கொல்ற அப்படின்னு சிரிச்சா. 7 குழந்தை செத்த போது உங்களுக்கு இது கேட்கணும்னு தோணலை, 8வது சாகிற போது மட்டும் உங்களுக்கு தோணுச்சா? இப்போ ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் கேட்காம இருந்திருந்தாலும் இந்த குழந்தை பழைச்சிருக்கும். ஏன், யாரும் விதியை ஜெயிக்க முடியாது. இவங்க 8 பேரும் மேலே இருந்த அஷ்ட வசுக்கள் ஒன்றா இருந்தவங்க. இவங்க ஒரு முனிவருக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. அந்த முனிவருடைய நந்தினிங்கிற பசு அதை கவர்ந்து கொண்டு வந்து தன்னுடைய மனைவிக்கு கொடுக்கணும்னு ஒரு பிரபாசம் அப்படிங்கிற கடைசி வசு, 8வது வசு முடிவு பண்ணினான். 8 பேரும் போய் முனிவருடைய மந்தினி பசுவை கவர்கிற போது முனிவர் சபிச்சார், மனுஷனை மாதிரி அல்பமாக நடந்துக்கிறீங்களே, பூமிக்கு போங்கடா அப்படின்னார். அதுல தெரியுது பாருங்க, திருடுறதுக்கு ஏற்ற இடம் பூமி தான் அப்படின்னு முனிவரே முடிவு பண்ணிட்டு, அல்பத்தனமாக நடந்துக்கிறீங்களே, பூமிக்கு போங்கோ அப்படின்னு. அப்போ தான் எல்லாரும் தப்ப உணர்ந்தான், காலில் விழுந்தா. உங்கள் 7 பேரை வேணால் மன்னிக்கிறேன், ஏன்னா நீங்கள் திருடுற எண்ணத்தோட வரல. இந்த 8வதாக ஒரு பையன் வந்தானே, பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு, அவனுடைய மனைவி தான் அந்த பசு வேணும்னு கேட்டவன். அதனால் பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு வந்தானே, இந்த பயலுக்கு அந்த பூமியில் போய் பறக்கணும், இவனுக்கு பொண்டாட்டியே இருக்கப்படாது, அப்போ தான் இந்த பயலுக்கு புத்தி வரும், ஓ பூமியில் பிறங்க அப்படின்னார். அதனால தான் 7 பேரும் நான் வரும்போதே பூமிக்கு வந்து நான் நீண்ட நாள் இருக்கக்கூடாதுன்னு என்கிட்ட கேட்டாங்க. கவலையே படாதீங்க, பிறந்த உடனே அனுப்புகிறேன் அப்படின்ட்டு. இவனை மட்டும் நான் அனுப்ப முடியவே முடியாது, ஆனால் நல்ல வேளை அந்த விதி உன் மூலமாக வந்து தடுத்து பிரிச்சாச்சு. இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் கங்கை, நீ யாருன்னு உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். மகாபிஷக் அப்படிங்கிற ஒரு பெரிய மன்னன், நீ தேவலோகத்தில் இருந்தவன். நான் ஒரு நாள் தேவலோகத்தில் உள்ள வருகிற போது என்னுடைய மேலாடை நழுவியது, எல்லாரும் தலையை குனிந்து கொண்டார்கள். நீ ஒருத்த மட்டும் வெக்கம் இல்லாமல் என்னை பார்த்து. அப்போ பிரம்மதேவர் சபிச்சுட்டார், 2 பேரும் பூமியில் போய் கணவன் மனைவியாக இருங்கள்னு சபிச்சுட்டார். அதனால நான் பூமிக்கு வந்தேன், அதனால நீயும் பூமிக்கு வந்த. இந்த குழந்தையும் சாபத்தால் பூமிக்கு வந்தது. இனி யாரும் இந்த வரலாற்றை மாற்ற முடியாது. நான் போகிறேன், உங்கள்கிட்ட சொன்னபடி இந்த பிள்ளையை நான் கூட்டிகிட்டு போயிடுவேன். எப்போ கொண்டு வந்து விடணும்னு எனக்கு தெரியும், அப்போ நான் அந்த பிள்ளையை உங்கள்கிட்ட விடுவேன் அப்படின்னு அந்த குழந்தையை தூக்கிட்டு ஓடுறேன். ராஜா கெஞ்சிரான், நான் தெரியாமல் கேட்டுட்டேன், என்னோட இருக்கக்கூடாது. அப்போதான் எல்லா கதையும் சொல்லிட்டியே, என் கூட இரு. சொன்னது தான், கங்கை சத்தியத்தை மீற மாட்டா, நான் அந்த குழந்தையை கூட்டிகிட்டு போகிறேன், வளர்த்து உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன்.
சில காலம் கழித்து அந்த பிள்ளைக்கு பாருங்க, சுக்கராச்சாரியார்ட்ட தேவகுருக்கிட்ட யார்யார்ட்ட எதெல்லாம் ஸ்பெஷல் சப்ஜெக்டோ எல்லாத்தையும் படிக்க வச்சு, பரசுராமற்ற வில்வித்தை படிக்க வச்சு கங்கை அந்த குழந்தையை பெருசாக வளர்த்தா. அவருக்கு சத்தியவிரதன்னு பேர். அவர் தான் பீஷ்மர் பின்னால். அப்படி உன்னதமாக அந்த பிள்ளையை வளர்க்கிறார். ஒரு குறையில்லாத பிள்ளையா கங்கை வளர்த்தா. 32 வயசு. அந்த காலத்தில் பெரிய வாலிப பருவம்னு பேர். சந்தனு மகாராஜா ஒரு நாள் கங்கை கரையில் உலாவுற போது கங்கை வெளியில் வந்து மகனை ராஜா கிட்ட ஒப்படைச்சா. உன் பிள்ளையை வளர்த்துட்டேன், ஆளாக்கிட்டேன், உருவாக்கிட்டேன், சரியா வளர்த்துருக்கிறேன். இந்த பிள்ளையை இனிமேல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உன்னோடு கொடுத்துட்டு கங்கை மறைஞ்சுட்டான். அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்துட்டான். சில காலத்துக்கு பிறகு ஒரு நாள் மறுபடியும் ஒரு நாள் இந்த சந்தனு மகாராஜா யமுனை நதிக்கரை வழியாக போயிட்டு இருந்தான். அப்படி போகிற போது யாரோ பாட்டு பாடுற சத்தம் கேட்டது. அங்கே ஒரு பெண், மச்சகந்தின்னு பேர். அவள் என்ன பண்ணுவா, நதியில் இந்த கரையிலேருந்து அந்த கரையில் போகிறவர்களுக்கு படகு விடுவா. அந்த பெண் அந்த படகு விடுவது இலவசமான கைங்கரியம். எல்லாரும் கரையை கிடக்கணும்னா இப்போ உதவியாக இருக்கட்டுமே அப்படின்னு. அந்த பெண்ணை இப்படி பார்த்தான் ராஜா, மனசை பறி கொடுத்துட்டான். அவளை கல்யாணம் பண்ணணும்னு தோணுச்சு. மெதுவாக அவகிட்ட போய் கேட்டான், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கூடாதா அப்படின்னு. அவள் சொன்னா, நீ ராஜா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. ஆனால் இந்த முடிவை நான் எடுக்க முடியாது, எங்கள் அப்பாட்ட கேட்கணும். ஏன்னா எங்கள் அப்பா மீனவர் தலைவன், செம்படவர்கள் தலைவனாக இருக்கிறான், எங்கள் படகு விடுகிற மீனவர்கள் தலைவன். அவங்ககிட்ட போய் கேளு, அவன் சரினா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ எங்கிட்ட கேட்காத, என் தகப்பனாட்ட போய் கேளு. ராஜா சந்தோன் இங்கேருந்து நேராக போய் அந்த மீனவர் தலைவனை பார்த்து, உன் பெண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு. அவன் சொன்னான், இதை விட நல்ல வாய்ப்பு வரப்போதில்லை, என் பெண்ணை ஒரு ராஜா கொடுக்குற சந்தோஷம், ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னு. இந்த கண்டிஷனுங்கிற வார்த்தையை கேட்டாலேயே சந்தனுக்கு உதறல். முதல்ல ஒருத்தி கண்டிஷன் போட்டு என்னென்ன பண்ணினான்னு தெரியும். ஒரு தப்பை ஒரு தடவை தான் பண்ணலாம், தொடர்ந்து அதே தப்பையா பண்ணுறது? வாழ்க்கையில் தப்பாவது புதுசாக பண்ணணுமே ஒழிய பழைய தப்பு பண்ணக்கூடாது இல்லையா? ஒரு புதுசாக தப்பு பண்ணால் கூட பரவாயில்ல, ஒரே தப்பையை தொடர்ந்து பண்ணால் முட்டாள்ருவான்ல. கொஞ்சம் கண்டிஷன்னா என்னன்னு சொல்லு முதல்ல, அப்புறமா கல்யாணம் வேணுமா வேண்டாமா நான் முடிவு பண்ணுறேன்ட்டு. ஒரு இன்னசென்ட் போலீஸ்கார், இன்னும் நல்லவர், எல்லாரையும் குறையாவே சொல்லக்கூடாது, நல்ல போலீஸ்காரங்க வளர்த்துருக்காங்கல்ல, ரொம்ப இன்னசென்ட், நேர்மையான ஒரு. அவர் ஒரு திருடனை தேடிக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் கிடச்சினா அது ஒரு நாள் அப்படி இப்படி தேடுற போது அந்த திருடனை கண்டுபிடிச்சிட்டார். ஏய், உன்னை எவ்வளோ நாளாக தேடுறேன், வட ஸ்டேஷனுக்கு. அவனுக்கு தெரியும் இவர் ஒரு நல்லவர்னு. கொஞ்சம் தான் அவரோட வரும்போதே சொன்னால், தலைவலிக்குதுங்கோ, காஃபி சாப்பிடணும். அந்த கான்செப்ட் ரொம்ப நல்லவர். நான் உள்ளே வந்து உன் ஸ்டைலில் சாப்பிட்டா மரியாதையாக இருக்காது, நான் ஹோட்டல் வாசலில் நிற்கிறேன், நீ வேணா உள்ளே போய் காப்பி குடிச்சிட்டு வா அப்படி. அந்த ஹோட்டலுக்கு இப்படி ஒரு வாசல் இருக்குது, அப்படி ஒரு வாசல் இருக்குது. இந்த பையன் உள்ளே போய் அது வழியாக வெளியிட்டேன். இவர் ஒரு 1/2 மணி நேரம் நின்று பார்த்துட்டு அப்புறம் காப்பி குடிச்ச பையன் வரலையேன்னு வந்து பார்த்தா இந்த பையன் இல்லை. அப்படியே மறுபடியும் தேடி ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் அந்த பையலை பிடிச்சிக்கிட்டே, அன்றைக்கே நான் வாசல் நிற்க வச்சு நீ பாட்டு பின்வாசல் வழியாக போயிட்டு திருட்டு பயலே அப்படின்னு பிடிச்சி கூட்டிகிட்டு வரும்போது மறுபடியும் அந்த ஹோட்டல் வழியாக சொன்னான், தலைவலிக்குதுன்னா. எனக்கு தெரியாதான், நீ என்னை நிற்க வச்சுட்டு உள்ளே போய் காப்பி குடிச்சிட்டு வரேன்ட்டு போவேன், அப்புறம் அந்த வாசல் வழியாக போயிடுவேன். அவன் சொன்னான், நீங்கள் வேணா இன்றைக்கி அந்த வாசல் வழியாக நின்று பாருங்க அண்ணா. இவர் ஒன்று சுற்றி நேரம் அந்த வாசல் வழியாக போகிறேன், இந்த வாசல் வழியாக போயிட்டேன். மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு கஷ்டப்பட்டு அந்த பயலை கண்டுபிடிச்சு 2 தடவை நீ என்னை ஏமாற்றிவிட்ட திருட்டு பயலை, ஓடி போகிறேன் நீ. மறுபடியும் கூட்டம்னு சொன்னான், தலை வலிக்குதுண்ணா, இந்த வேலை தான் வேணாம், இந்த வாசல் நின்று அந்த வாசல் வழியாக போகிறேன், அந்த வாசல்னா இந்த வாசல் வழியாக போகிறேன், அதெல்லாம் முடியாது, வேணும்னா ஒன்று பண்ணுறேன், என்ன நான் உள்ளே போய் காப்பி வாங்கிட்டு வரேன், அது வரைக்கும் வேணா நீங்கள் நில்லு. நிற்பான். வாழ்க்கையில் ஒரு தடவை தப்பு பண்ணலாம், 2 தடவை பண்ணலாம், 3 தடவை அதே தப்பு பண்ணுறது. ஒரு விழிப்பு வேணா. சந்தனு மகாராஜா முடிச்சுக்கிட்டான், இனிமேல் நம்ம இந்த தப்பு பண்ணால் உலகம் நம்மளை வாரி வைக்கணும்னு கண்டுபிடிச்சிட்டான். சொன்னான், நோ, பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற கண்டிஷன் இந்த வேலையை வேணாம், என்ன கண்டிஷன் சொல்லு, அப்புறம் யோசிச்சு சொல்கிறேன். அந்த மீனவர் தலைவன் சொன்னால், இப்போ உனக்கு ஏற்கனவே ஒரு மகன் இருக்கானா இல்லையா? ஆமாம். இளவரசனாக இருக்கிறான்ல சத்தியவிரதன். ஆமாம். அப்போ என் பொண்ணு கல்யாணம் பண்ணி ஒரு புள்ள பிறந்தா அவன் என்ன பண்ணுவான்? நீ என்ன சொல்கிற அப்படின்னா, என் பெண் வயிற்றில் பிறக்கிற பிள்ளைக்கு நீ ராஜ்யம் தரேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தா நான் கொடுக்குறேன். அந்த பெரிய பிள்ளைக்கு கொடுக்கூடாது ராஜ்யத்தை, என் மகள் வயிற்றில் பிறக்கிற பிள்ளைக்கு ராஜ்யத்தை கொடுக்கணும். கொடுக்குறியா? என் பொண்ணை கொடுக்குறேன். அது முடியாது, நான் அந்த பிள்ளைக்கு துரோகம் பண்ண முடியாது, அது என்னால் முடியாது. அப்போ புறட்டு போ. ரொம்ப வருத்தத்தோட சந்தனு மகாராஜா அரண்மனைக்கு வந்துட்டான். ஆனால் அவனால் அவளை மறக்க முடியல. அவனுக்கு சாப்பாடு பிடிக்கலை, தூக்கம் பிடிக்கலை, உடம்பு வெளுத்துது. இந்த இளமையான பிள்ளைகள்லாம் காதல் வயப்பட்டால் எப்படி துன்பப்படுவார்களோ அப்படி சந்தனு மகாராஜா துன்பப்படுறான். வேதனையில் இருக்கிறான், சாப்பிட மாட்டேங்கிறான், தூங்க மாட்டேங்கிறான், இருமுறான், வேதனைப்படுறான். இதை அரண்மனையில் பார்த்துட்டான் சத்தியவிரதன். அப்பாவுக்கு என்ன வந்தது, இப்படி எல்லாம் இருக்கிறாரே. என்ன கஷ்டம்னா, இது பிள்ளைகிட்ட பேசுகிற விஷயம் இல்லை. மகனே மகனே, நான் ஒரு பெண்ணை விரும்புகிறேன் சொல்ல முடியுமா? அவளை திருமணம் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். அவன் என்ன சொல்வான், நீ என்ன உன்னை பற்றியே கவனிக்கிறேன், நம்மளை கவனிக்கவே மாட்டேங்கிறேன், நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறேன், நமக்கு ஒரு ஏற்பாடு பண்ண மாட்டேங்கிற, உன்னை பற்றியே திருப்பி கவலைப்படுறியா? கேட்பனா இல்லையா? இது பிள்ளைகிட்ட பேசுகிற சமாச்சாரம் இல்லை. அதுதான் புலவர் கீரன் சொல்வார், வயசானவங்க யாராவது இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா பிள்ளைகிட்ட பேச மாட்டாங்களாம், அவங்கள ஒத்த வயசில் போய் பேசுவாங்களாம். எப்படி, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன், நான் இன்னொரு மேரேஜ் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன், நீ என்ன ஃபீல் பண்ணுற? அவர் சொல்வாராம், நீ செஞ்சு பாரு,
உன் வீட்டில் என்ன வருதுன்னு சொல்லு, அப்புறம் முடிஞ்சா நான் கண்ணி பண்ணுறேன் பாரு. சார் வயசாகி போச்சுங்கிறதுக்காக ஆசையாக போகுது மனுஷனுக்கு சொல்லுங்க. ஒரு வயசில் ஒரு விவேகம் வந்து ஆசை போகணும், அதான வளர்ச்சின்னு பேர். வயசாகி போச்சுன்னு ஆசை போகுதா? இப்போ நீங்கள் யாராவது ஒருத்தர் பார்த்து சொல்லுங்களேன், ஒரு வயசான பார்த்து நீங்கள் இப்போ கூட நல்ல ஜம்முன்னு மாப்பிள்ள மாதிரி தான் இருக்கிறீங்க, ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் போல் இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவான் தெரியுமா? யார் பொண்ணு கொடுப்பா? அப்போ எனக்கு எதுக்குன்னு கேட்க மாட்டேன், எனக்கு யார் பொண்ணு கொடுப்பா, அப்போ கொடுத்தா ரெட்டின்றான். இல்லைங்களா? எவ்வளோ சிக்கலாக போகுது பாருங்கள் வாழ்க்கை. ஒரு நான் சொல்கிற போதெல்லாம் நீங்கள் வேறு எதையோ யோசிக்கிட்டே இருக்கிறீங்க. நான் ஏதோ சொல்கிற போதெல்லாம் நீங்கள் வேறு எதையோ யோசிக்கிட்டே இருக்கிறீங்க. அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நீங்கள் வேறு எதையாவது யோசிச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நான் பழைய நடந்த மகாபாரதம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். ஒரு வயசாகி போச்சுன்னா ஒரு விவேகம் இருக்கணும். இன்னொரு கல்யாணத்துக்கு ஆசைப்படலாமா? யாரை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்? இப்போ நான் சந்தனு மகாராஜா பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். ஊசிட்டாரு, ஓ பெரிய ஆபத்தில் போய் முடியும், நம்ம அதை சொன்னோம்னா பிரச்சனையாக போய் முடியும், வளர்ந்த புள்ள இருக்கிறான், இதை பேச முடியாது, புரிஞ்சு போச்சு அவருக்கு. அந்த சந்தர்ப்பத்தில் மகனே அப்பாட்ட வந்துட்டான். அப்பா நீ சாப்பிட்றது இல்லையாமே, நீ தூங்குறது இல்லையாமே, நீ ரொம்ப கவலையாக இருக்கிறியாமே, ஏன்பா இப்படி இருக்கிற, என்ன காரணம்ப்பா சொல்லேன்ப்பா. எப்படி பேச முடியும்? இருந்தாலும் ஒரு அளவாக தானே பேசலாம். அவன் சொல்லிட்டான் பாருங்க, சந்தனு மகாராஜா. வியாசர் சொல்கிறாரு, மகனே நீ நான் சத்திரியன், ராஜவம்சம். சத்திரியனுக்கு ஒரு இலக்கணம் இருக்கு, என்னன்னா ஒரு பிள்ளை அல்ல. ஏன்னா போர்க்களத்தில் போவோம், இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே சத்திரிய வம்சத்தில் மட்டும் வாரிசு இல்லாமல் போயிடக்கூடாது. ஒரு பிள்ளை அல்ல, எனக்கு நீ ஒரே பிள்ளையா இருக்கிற. சத்திரிய தர்மப்படி ராஜாவுக்கு ஒரு பிள்ளை இருந்தால் பிள்ளை இல்லாமல் மலடுன்னு தான் அர்த்தம். எனக்கு அதான் மனசு வேதனையா இருக்கு. இதை விட சொல்ல முடியுமா? இன்னொரு கல்யாணம் பண்ணுங்கிற விஷயத்தை இதை விட ஓப்பனாக பேச முடியுமா? பையனே டவுனில் எங்கேயாவது இருப்பான், கிராமத்தில் அப்பா அம்மாலாம் இருப்பாங்க. அவன் லீவுக்கு வரும்போது சொல்லுவான், ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்கலை. என்ன அர்த்தம்? ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்கலைன்னு பையன் சொன்னால் என்ன அர்த்தம்? ஒன்று அப்பா சொல்லுவான், அவசரப்படாதே, நாங்கள் ஜாதகம்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், நீ ஏன் ஒன்றும் அவசரப்படாதே. புத்திசாலி அப்பா. ஆனால் சில அப்பாவுக்கு அது விளங்காது. ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்கலைன்னா மெஸ்ஸில் போய் சாப்பிடு. ஆமாம், மெஸ்ஸிலையும் வாயில் வைக்க விளங்கலை, அதெல்லாம் ஒரு சாப்பாடா? அப்போ நீ என்னங்கிற அவனுக்கு அப்பவும் புரியல. அவனுக்கு அவன் மனைவி சொல்வா, உங்க கொஞ்சமாவது இருக்கா, காலகாலத்தில் பண்ண வேண்டிய கல்யாணத்தை பண்ண வேண்டாமா, எப்போ பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாச்சுப்பா அப்படின்னு ஓப்பனாக அப்பா அதை உடச்சோம். இன்னும் விவரம் இல்லாத அப்பா சில பேர் இருக்கிறான். அப்போ நீ என்னங்கிற, யாராவது சமைச்சு போட்டால் தான் சரியா இருக்கும்னு சொல்றியா? பையன் நினைச்சான், அப்பா புரிஞ்சுக்கிட்டார் போல் இருக்குன்னு. ஆமாம், அப்போ எங்கள் அம்மா சும்மா தான் இருக்கிறா, நான் வேணா அனுப்புறேன். அவள் இங்கே இருக்கிறதுக்கு அவள் அங்கே வந்து உனக்கு சமைச்சு பாட்டியை கூட்டிகிட்டு போயண்ணா. ஒன்றும் வேண்டாம், ஹோட்டல் சாப்பாடு எவ்வளோ தேவையில்லை. இருக்கிற அவஸ்தை காணாது வீட்டில் கொண்டாந்து கழுவி வச்சுக்கிட்டு அது நோயின்னு பிராணனை வாங்கிட்டு இங்கிதமாக சொல்லுவான். பையன் என்ன சொல்லுவான்? ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்கல அப்படின்னா கமான் மேரேஜ் பாரு அப்படின்னு அர்த்தம். பையனே இவ்வளோ இங்கிதமாக பேச வேண்டிய சமாச்சாரம் அப்பா எப்படி பேச முடியும்? ஓப்பனா அவன் இங்கிதமாக தான் பேசினான். அப்பா எப்படி பேசினா? ஒரு மகன் அல்ல க்ஷத்திரியர்களுக்கு மலடுன்னு சாஸ்திரம் சொல்லுது ராஜாவை. அப்படி ஒரு அவமானம் எனக்கு வேணுமான்னு நான் யோசிக்கிறேன். பையன் புரிஞ்சுட்டான், சரி அப்பா ஏதோ சொல்லாமல் அவஸ்தைப்படுறாரு, யார்கிட்ட கேட்கறது? நேராக சந்தனு மகாராஜாவுக்கு தேரோட்டினா பாருங்க, தேரோட்டிக்கிட்ட போய் கேட்டான், ஏய் அப்பா ஏன்டா ஒரு மாதிரி இருக்கிறாருன்னு. இது ஒரு பெரிய சீக்ரெட் இருக்குது. என்னென்னா, வாழ்க்கையில் எந்த பெரிய மனுஷனும் டிரைவருக்கு தெரியாமல் தப்பு பண்ண முடியாது. நீங்கள் தெரியுங்களா, வீட்டில் அந்த பெரியம்மா இருப்பாங்கல்ல, வீட்டில் மூத்த சம்சாரம் பெரியம்மா, அவங்க டிரைவரை கூப்பிட்டு அப்பா போய் விசாரிப்பாங்க, ஐயா எத்தனை மணிக்கு விட்டு புறப்பட்டாரு? அம்மா 10 மணிக்கு புறப்பட்டார். ஃபேக்ட்ரிக்கு எத்தனை மணிக்கு போனார்? 11:15 போனாரும்மா. இங்கேருந்து புறப்பட்டா ஃபேக்ட்ரிக்கு போகிறதுக்கு அரை மணி நேரம் தானே ஆகும். இல்லைம்மா 20 நிமிஷத்துலேயே போயிடலாம். அவன் வெனக்காரன், 20 நிமிஷத்துலேயே போகலாம். அப்புறம் ஏன் 11:15 ஐயா போனார்? சில டிரைவர் ஐயாவை காத்தி கொடுப்பான், சில டிரைவர் வந்து அம்மாவோட சேர்ந்து ஐயாவை கொடுத்துருவான். ஏன்னா அம்மா அப்பா 500-1000 பணம் கொடுத்துருவாங்க. ஐயாவை பற்றிய தகவல் சொல்கிறதுக்கு அம்மா பணம் கொடுத்துருவாங்க டிரைவர்கிட்ட. அந்த டிரைவர் சொல்லுவாங்க, இல்லைங்க 20 நிமிஷத்துலேயே போகலாமா. அப்புறம் ஏன் 11:15 அவர் ஃபேக்ட்ரிக்கு போனார்? அம்மா கோபமாக கேட்பாங்க, அதை சொல்லப்படாதுன்னு ஐயா சொல்லியிருக்கிறாருமா, அதை சொல்லப்படாதுன்னு ஐயா சொல்லியிருக்கிறாருமா. என்ன ஏன் சொல்லக்கூடாது? உன் பிள்ளை ஏதோ படிக்கணும்னு சொன்னல, சம்சாரத்துக்கு பட்டுப்படவேன்னு சொன்னல, நான் எல்லாம் தர சொல்கிறேன். எங்கே போனார் ஐயா? அதுமா அது தினம் இங்கேருந்து புறப்பட்டு அந்த வீட்டு முன்னாடி போய் ஒரு அரை மணி நேரம் நின்றுட்டு அப்புறம் தான்மா போவோம். ஐயா அடிக்கடி அந்த வீட்டுக்கு போவார். கதை முடிஞ்சது. ஏன் உங்களுக்கு சீக்ரெட்டே எங்கே இருக்கும்னா, ரொம்ப டாப் பீப்புள் சீக்ரெட்டு கண்டிப்பாக டிரைவர்கிட்ட சீக்கிரம் இது. ஆனால் குறை குற்றம் இல்லாதவங்க தான் சௌக்கியமாகவும் தைரியமாகவும் இருக்க முடியும் வாழ்க்கையில். குறை குற்றம் இருந்தால் கண்டிப்பாக அவங்கள்ட்ட மாட்டிக்கும், அவங்களுக்கு தெரியாமல் ரகசியம் இருக்க முடியாது. இந்த சந்தனு மகாராஜா ஏன் இப்படி இருக்கிறாருங்கிறத கண்டுபிடிக்கான் சத்தியவர்தன். கூப்பிட்டு கேட்டான், எங்கடா அப்பா ஏன் எண்ணெயிலேருந்து இப்படி ஆனார், எப்படி ஆனார்? அவன் எல்லாம் உண்மையும் சொல்லிட்டான். போனார், மீனவர் பெண்ணை விரும்பினார், அவன் கொடுக்க மாட்டேன்ட்டான். ஏன்னா உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கணும் அப்பா சொன்னார், அதனால் கொடுக்க மாட்டேன். இவ்வளோ தானே விஷயத்தை பார்ப்பலாம். நீ இப்படி ஒரு பிள்ளையை பார்க்க முடியாது. நேராக போய் அந்த அம்மா நிற்கிறாங்க, யார்? அந்த பெண் மச்சகந்தி. அவள் காலில் விழுந்துட்டு சொன்னா, இந்த வினாடி முதல் நீ எனக்கு அம்மா. அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். இந்த வினாடி முதல் நீ எனக்கு அம்மா. பெற்ற தாய் பகீரதி அல்ல, எனக்கு கங்கை இனிமே அம்மா இல்லை, நீ தான் எனக்கு அம்மா. தாத்தா யார் தெரியுமா? உங்க அப்பா தான் எனக்கு இனிமே பாட்டன். கேட்ட அக்கணத்தில்
கடற்புறத்து அரசை கேண்மையோடு அணுகி, பாட்டன் நீ எனக்கு பெற்ற அன்னை பகீரதி அல்ல இவள். காலில் விழுந்துட்டு சொன்னா, அந்த ராஜ்யத்தை நான் தர்றேன். அவ வயிற்றுல பிறக்கிற பிள்ளைக்கு நான் இடையூறா இருக்க மாட்டேன். எங்க அப்பாவுடைய ஆசை தான் எனக்கு முக்கியம், எங்க அப்பாவுடைய லட்சியம் தான் எனக்கு முக்கியம். நான் தரேன் ராஜ்யத்தை, யாரும் குறுக்க நிற்க மாட்டாங்க. உன் பண்ண கல்யாணம். ஆனா அந்த மீனவர் தலைவன் ரொம்ப கெட்டிக்கார. எப்பா நீ ரொம்ப நல்லவன்டா, ராஜ்யம் வேண்டான்னு பெருந்தன்மையா சொல்லிட்ட. ஆனா நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகி ஒருத்தி வருவாளே, அவ விட மாட்டா. உன் வயிற்றுல ஒரு புள்ள வந்து பிறக்கமே, அவ வயிற்றுல உனக்கு ஒரு புள்ள வந்து பிறக்கமே, அவன் இவனை கொண்டு ராஜ்யத்தை பிடிங்கிடுவான். இல்ல உன் வயிற்றுல ஒரு புள்ள பிறந்தா இவன் வயிற்றுல பிறக்க போற பிள்ளைக்கு வேற பிள்ளைக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு பிடிங்கிடுவான். உன் பரம்பரை இந்த பரம்பரையை எதிரியா நினைக்கும். எனக்கு வேணாம் அவங்க வீட்டு சமாச்சாரம், வெளியே போன்ட்டோம். அப்ப சொன்னா பாருங்க ஒரு வார்த்தை, நீ என்ன கதை பேசுற? எனக்கு கல்யாணம் ஆகி புள்ள பிறந்து இதெல்லாம் நடந்தாச்சானே. என்ன சொல்றேன்னா, என் தந்தைக்காக நான் சத்தியம் செய்கிறேன், திருமணம் செய்ய மாட்டேன். எனக்கு மோட்சமே இல்லாமல் போனாலும், புத்திரன் இல்லாததால் நரகத்துக்கு போவேன் என்று வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. என் தகப்பனுக்கு நான் இந்த சந்தோஷத்தை தருவதற்காக நான் திருமணமே செய்வதில்லை என்று சத்தியம் செய்கிறேன். ஒருபோதும் திருமணம் செய்ய மாட்டேன். எனக்கு பிள்ளை பிறக்காது, உன் மகளை கொடு. அழுதுட்டான் அந்த பாட்டு. இப்படி ஒரு பிள்ளையை உலகத்தில் பார்க்க முடியாதுப்பா. எந்த பிள்ளையாவது அவன் சௌக்கியத்துக்காக, அப்பா சௌக்கியத்துக்காக அவன் கல்யாணத்தை விடுவானு? நிறுவனம் நிச்சயம் பண்ணிட்டான், வா அப்படின்னு அந்த பெண்ணை அழைத்து கொண்டான். இந்த மீனவர் தலைவனை அழைத்து கொண்டான். மேலதாளத்தோட ஊருக்கு வந்துட்டான். இதை பால்கனிலேருந்து அப்பா பார்த்தான். அவன் ஒரு வினாடி அதிர்ச்சி ஆயிட்டான். என்ன நினைச்சுட்டான், நல்ல வேளை நம்ம பிள்ளைகிட்ட சொல்லலை. ஏன்னா மேலத்தாளத்தோட இப்போ பையனும் அவளும் வந்துகிட்டு இருக்கிறாங்க இல்லையா. அவன் வேற மிஸ்டேக் பண்ணிட்டான். ஓ நம்ம சொல்லியிருந்தானா நம்ம மான மரியாதையே போயிருக்கும், நல்ல வேலை அப்படி. ஆனால் நேராக அழைத்து கொண்டு வந்து அப்பாவுக்கு பக்கத்தில் நிறுத்தி 2 பேரையும் காலில் விழுந்து வணங்கி, நீங்கள் எனக்கு தாய் தந்தை நான் பாருங்க. அப்படியே சந்தனு மகாராஜா அழுது இந்த பிள்ளையை கட்டி தழுவி, ஒரு மைந்தன் தகப்பனுக்கு செய்கிற உதவியில் 100 மடங்கு எனக்கு நீ அதிகமாக பண்ணிட்ட, 100 மடங்கு உதவினே. இப்படி ஒரு பிள்ளையை பார்க்க முடியுமா? 100 மடங்கு எனக்கு உதவனடா. ஆனால் ஒரு அப்பா செய்ய வேண்டிய கடமையில் 10ல் 1 பங்கு நான் உனக்கு செய்யலடா. ஆனால் எனக்கு 100 மடங்கு அதிகமாக நீ உதவிட்டேன். நான் உனக்கு என்ன செய்யறது? ஒன்னே ஒன்று தரேன், வரம் தரேன், ஒன்னே ஒன்று தரேன். என்ன? நீயா விரும்பி என்னைக்கு சாகுறியோ அன்னைக்கு தாண்டா உனக்கு மரணம், சாவு. யமன் வந்து உன் உயிரை கொண்டு போகவே முடியாது. இச்சா மிருத்யுன்னு பேர். நீ என்னைக்கு உயிரை விடணும்னு நினைக்கிறியோ அன்னைக்கு தான் உன்னுடைய உயிர் பிரியுமே ஒழிய மற்ற நாளில் உன்னுடைய உயிர் பிரியாது. நான் வரம் தரேன், இவ்வளோ வேண்டாம், நான் கும்பிட்ட தெய்வங்கள் மேல் சத்தியமாக உனக்கு வரம் தரேன். இப்படி ஒரு பிள்ளையை பார்க்க முடியுமா என்று வரம் கொடுத்தான். சரி சபதம் பண்ணிட்டான். ஆனால் சபதம் பண்ணினவன் அதை காப்பாற்றணுமா இல்லையா வாழ்நாள் முழுக்க? அப்படி உலகத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க? இந்த கதை தான் ரொம்ப ஆச்சரியம். எவ்வளவு ஆசைப்பட்டு இந்த மச்சகந்தி, அவளுக்கு மச்சகந்தின்னு ஒரு பேர், பரிமள கந்தின்னு ஒரு பேர். மச்சகந்தினா மீன் வாசனை உடையவள். அவள் மீன் வாசனை உடையவளா இருந்தா, ஆனால் நறுமண வாசனை பரிமள கந்தின்னு மாற்றப்பட்டான். நான் அந்த கதையை பின்னாடி எப்பா சொல்றேன். அந்த பரிமள கந்தி இப்போ வீட்டுக்கு வந்துட்டா. அவள் வயிற்றுல பிறக்கப்படுற பிள்ளைக்கு பட்டம் கட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவளுக்கு பிள்ளை பிறந்தார்கள். பாருங்க அந்த கதையை பாருங்க. பிள்ளை பிறந்தார்கள். அந்த பிள்ளையில மூத்த பிள்ளை சித்ராங்கதம் அப்படின்னு பேரு. பீஷ்மர் அவனுக்கு முடிசூட்டிட்டார். அப்பதான் அவருக்கு பீஷ்மர்னு பேர் வச்சான். அந்த கடுமையான விரத சபதம் பண்ணின உடனே அவருக்கு பீஷ்ம அப்படின்னு பேர் வந்தார். பீஷ்மர்னா பயங்கரமான விரதங்களை உடையவர் அப்படின்னு அர்த்தம். பயங்கர விரதங்களை உடையவர் பீஷ்ம. சித்ராங்கதன் இவ வயிற்றுல பிறந்த மூத்த பிள்ளைக்கு பட்டம் கட்டினார். ஒரு கொடுமை நடந்து போச்சு. இதே சித்ராங்கதன் பேர்ல ஒரு கந்தர்வன் இருந்தான். அவன் ஒரு நாள் இவங்கிட்ட வந்து சொல்றான், உன் பேரை நீ மாற்றிக்கோ, என் பேர் உனக்கு இருக்கக்கூடாதுன்னு. இவன் சும்மா இல்லாம சண்டைக்கு போனான். அந்த கந்தர்வன் இந்த சித்ராங்கதனை கொண்டுட்டு போயிட்டான். எந்த பிள்ளைக்கு ராஜ்யம் வேணும்னு அம்மா அவ்வளோ கேட்டாலோ அந்த பிள்ளை செத்தே போயிட்டான். சரி மூத்த பிள்ளை தான் ராஜ்யம் கேட்டான், செத்து போயிட்டால. பீஷ்மர் ஆட்சி எடுத்துக்கூடாது, அடுத்தவனுக்கு பட்டம் கட்டினார். விசித்திர வீரியன்னு பேர். அந்த விசித்திர வீரியனுக்கு பட்டம் கட்டி இனிமே இவன் தான் ராஜா அப்படின்னு பாதுகாவலா இருக்கிறார். அப்பா செத்து போயிட்டார். சந்தனு மகாராஜா போயாச்சு. இப்போ மச்சகந்தி இருக்கிறா. அவள் பிள்ளை விசித்திர வீரியனுக்கு பட்டம் கட்டியாச்சு. விசித்திர வீரியனுக்கு கல்யாணம் பண்ணணும். காசி ராஜாவுக்கு 3 பொண்ணு இருந்தா. அந்த 3 பொண்ணை போய் பார்த்தாங்க. அம்பை, அம்பிகை, அம்பாலிகைன்னு பேர். இந்த பேர் வந்து உங்களுக்கு தெரியும். அம்பா, அம்பிகா, அம்பாலிகா, இதெல்லாம் ரொம்ப பாப்புலரான பேர். ஏன்னா தியேட்டருக்குலாம் வச்சிருக்கலாம். அம்பா, அம்பிகா, அம்பாலிகா. அம்பை, அம்பிகை, அம்பாலிகை 3 பெண்ணு. 3 பெண்ணையும் சுயம்பரம். சுயம்பரம்னா கையில் மாலையோட காத்திருப்பாங்க. அவங்களே கணவனுக்கு மாலை போடுவாங்க தேர்ந்தெடுத்த ஆண் பிள்ளைக்கு. அந்த மாதிரி சுயம்பர ஏற்பாடாயிருக்கு. அந்த சுயம்பரத்துக்கு பீஷ்மர் விசித்திர வீரியனை அழைச்சிட்டு போய் உட்காந்துருக்கிறார். எல்லாம் தப்பா நினைச்சுட்டாங்க. பீஷ்மரே சுயம்பரத்துக்கு வந்திருக்கிறாருன்னு ஒன்று. வயசான காலத்தில் இவருக்கு கல்யாணம் பண்ணணும் ஆசை வந்துருச்சு போல் இருக்கு. அப்போ சில பேர் கேலி பண்ணா, மைனர் தாத்தா வந்திருக்கிறார் பாடுறா, மைனர் தாத்தா அப்படி. பீஷ்மர் பார்த்தார், சி எல்லாம் நம்மளெல்லாம் கேலி பண்ணுறான், நம்ம தம்பிக்கா வந்திருக்கோன்னு விஷயம் புரியவே இல்லையே அப்படின்னு. அந்த 3 பெண்கள் மாலையோடு வந்தாங்க. பீஷ்மரை பார்த்து அலட்சியமாக ஒரு பார்வை பார்த்துட்டு, இவர் யார் கல்யாணம் பண்ணுவா கிழவர் அப்படின்னு தாண்டி இப்படி போனாங்க. இவர் பார்த்தார், வம்பா போச்சு, நம்ம தம்பி விசித்திர வீரியனுக்கு நல்ல பெண்ணுன்னு பார்த்தா இவங்க நம்மளை அவமதிக்கிறாங்க, நமக்காக வரலன்னு தெரியல அப்படின்னு 3 பெண்களையும் அப்படியே தூக்கினார். இந்த தம்பியும் அழைச்சார். தேரில் உட்காந்து வச்சார். யாருக்கா தைரியம் இருந்தால் என்னை எதிர்த்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு தேரில் வச்சு ஓட்ட ஆரம்பித்தார் பீஷ்மர். இல்லை அம்பை, அம்பிகை, அம்பாலிகையில் அம்பை மட்டும் இதை விரும்பலை. விசித்திர வீரியனை கல்யாணம் பண்ணிக்க தயாராக இல்லை. அவள் பீஷ்மர்ட்ட சொன்னா, என்னை இறக்கி விடு,
நான் விரும்பாத என்ன எப்படி கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு. அப்போ நீ யாரை விரும்புற அப்படின்னு கேட்டார். இந்த பீஷ்மரை எடுத்துக்கிட்டு சாலுவன் ஒரு ராஜா வரான், நான் அவனை விரும்புகிறேன் அப்படின்னா. அப்படியா? அந்த சாலுவனுக்கும் பீஷ்மருக்கும் சண்டை நடந்தது. சாலுவன் தோத்து போயிட்டான். இப்போ அவன் தோத்து போயிட்டானே, நான் ஜெயிச்சிட்டேனே, என் பின்னாடி வா அப்படின்னா. நான் வர முடியாது, தோத்து போனாலும் நான் அவனை தான் கல்யாணம் பண்ணுவேனே ஒழிய உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னா அம்பை. பீஷ்மர் உடனே தேர்லேருந்து இறக்கி விட்டுட்டார். சரி உன் இஷ்டம், நீ எப்படி அவனை கல்யாணம் பண்ணிக்க, நான் குறுக்க நிற்கல. ஆனால் ஒன்று, அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னுட்டான்னு சொல்லிக்கிட்டு நீ எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது. நான் என் தம்பிக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். நீ எப்போ இந்த இடத்தோட இறங்கி போயிட்டியோ இனி ஒன்று நாங்கள் வீட்டில் சேர்க்க மாட்டோம். இஷ்டமா? அவன் சொன்னா அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, நான் அவனை தான் விரும்புகிறேன், அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன். இறக்கி விட்டு தேர விட்டு பீஷ்மர் தேர்லேருந்து இறக்கி விட்டார். இந்த அம்பை நேராக சாலுவன் இடத்துல போனா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனால் அவன் என்ன சொன்னா, அதுதான் நடக்காது, நான் தோத்து போனவன், நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ண முடியும், எனக்கு மானம் வீரம்னு ஒன்று இல்லையா, நான் பண்ண முடியாது, அதனால் நீ பீஷ்மரையே இப்போ கல்யாணம் பண்ணு. இவன் மறுபடியும் அங்கேருந்து வந்து சொல்றா, உன் தம்பி விசித்திர வீரனை கல்யாணம் பண்ண மாட்டாங்க, ஒரு பேடி, அவன் ஆண்மை இல்லாதவன், அவன் என்ன நான் கல்யாணம் பண்ணுறது, நீ கிழவனாக இருந்தால் கூட எவ்வளோ மானமாக சண்டையிட்டு ஜெயிச்சிருக்கிறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். பீஷ்மருக்கு தலையெழுத்தா, இவ்வளவு காலம் கல்யாணம் பண்ணாமல் இருந்தவர் இப்போ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண தலையெழுத்தான் அவருக்கு. அவர் சொன்னார், கடல் திடலாகும், சந்தனம் நெருப்பாகும், சூரியன் குளிரும், சந்திரன் எரியும், பீஷ்மன் வாக்கு தவற மாட்டேன். நான் கல்யாணம் பண்ணுறதுல சபதம் பண்ணியாச்சு இல்லையா, நான் இப்போ பண்ண மாட்டேன்னா பண்ண மாட்டேன், நீ என்ன தொந்தரவு பண்ணாது. இது எதுக்கு சொல்ல வரேன், சில பேர் சபதம் எல்லாம் பண்ணிவிடுவாங்க, அப்புறம் மற்றவங்களாம் கம்பல் பண்ணாங்கன்னு சொல்லி சபதத்தை மீறிடுவாங்க. இப்போ வச்சுங்களேன், நான் சாப்பிட மாட்டேன் அப்படிம்பாங்க, ஏங்க சாப்பிட வாங்க, ஆனால் வேணா நீங்கள் சாப்பிட வேணா முடிவு பண்ணிட்டேன். பசங்க அங்கேருந்து ஏப்பா சாப்பிடப்பா அப்படி இல்லை வானான்னு நினைக்கிறேன். அதுவும் அம்மா அங்கேருந்து வருவா, ஏன்ப்பா சாப்பிட மாட்டேங்கிற, சரி வர்றேன். நீங்கள்லாம் சொல்கிறீங்க, யார் சொன்னால் நான் வேணானா வேணா உட்காந்துருக்க வேண்டியதுன்னு, ஏன் அந்த உறுதி இல்லை, நீங்கள்லாம் சொல்கிறீங்க நான் வேணா சாப்பிட்றேன் அப்படின்னா, இது தான் தப்பு பண்ணுறதுக்கு மற்றவங்க ஆதரவை தேடுறது. சில பேர் சாப்பாடே வேணான்னு சொல்லி அதையே பார்த்துக்கிட்டே இருப்பான், வேணாம் 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 வேணாம், அந்த பார்க்குற பார்வையிலே இந்த பையன் பரிதாபமாக வேணும்னு நினைக்கிறான்னு தெரிஞ்சு போயிடும். சபதம் பண்ணுறது ஈஸிங்க, ஆனால் சபதத்தை சபலம் ஜெயிச்சிடும், சபதத்தை சபலம் ஜெயிச்சிடும், இதுதான் வாழ்க்கை. சில பேர் சொல்லுவாங்க, ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து இதெல்லாம் கிடையாது, ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து இதெல்லாம் கிடையாது, ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து அதெல்லாம் கிடையாது, ஒரு வருஷம் அவனா சபதம் பண்ணிட்டு இருப்பான். ஒன்று ஒருத்த கேட்பா, டேய் உன்னை பற்றியும் தெரியாதடா, ஒன்றால் முடியாதுடா, அதெல்லாம் விட முடியாது. ஏன் விட முடியாது, ஏற்கனவே 8 தடவை விட்டுருக்குறேன், தெரியுது இல்லை, ஏற்கனவே 8 தடவை விட்டுருக்கேன்னா கதை தெரியுது இல்லை. மனுஷனால பல சபதங்களை எடுக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக எடுக்கலாம், காப்பாற்றணுமே. சபலம் சபதம் ரெண்டுக்கும் போராட்டம் நடக்கிற போது சபதங்கள் ஜெயிப்பதில்லை, சபலங்கள் ஜெயிக்கின்றன. ஆனால் பீஷ்மர் நமக்கெல்லாம் உரிய எடுத்துக்காட்டு, முடியாதுன்னா முடியாது அப்படின்றார். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அம்பை நேராக இங்கேருந்து போய் யாரை கூப்பிட்டு வந்தார் தெரியுமா? இவருக்கு வாத்தியார் பரசுராமர் வில்லில், பரசுராமர்கிட்ட போய் உங்கள் சிஷ்யம் பாருங்க என்னை கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறா, சண்டைக்கு வாங்கணும். பரசுராமர் அங்கேருந்து வந்தார், டேய் நான் குரு சொல்கிறேன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணு. அவர் சொன்னார், குரு சொல்கிறேன் எதை வேணாலும் கேட்பேன், இதை மட்டும் கேட்க மாட்டேன். இப்போ நீ கல்யாணம் பண்ணலாம் என் கூட சண்டைக்கு வரணும், சண்டைக்கு வேணா வர்றேனே, நீ இப்போ இவ்வளோ கல்யாணம் பண்ணலாம் நடக்கிறதே வேற அப்படின்னார். சண்டை போட்டு பரசுராமரை ஓட ஓட விரட்டினாரே ஒழிய கல்யாணம் பண்ணிக்கல. இவன் சொல்கிறான், ஒன்று நீ என்னை கல்யாணம் பண்ணணும் இல்லாட்டி சாவணும். அவன் ரெண்டும் ஒன்றுன்னு முடிவு பண்ணிட்டான். எப்படி ஒன்று என்னை கல்யாணம் பண்ணணும் இல்லாட்டி சாவணும், ரெண்டும் ஒன்று முடிவு பண்ணிட்டான். பார்த்தீங்களா? அதான் ஒரு இங்கிலீஷ் ஜோக் சொல்வான், சாகிற போது ஒய்ஃபு கிட்ட ஒருத்தன் சத்தியம் வாங்கினானா, இங்கிலீஷில் ரீமேரேஜ் எல்லாம் உண்டு இல்லை இங்கே இங்கிலாந்தில், அந்த மனைவி சத்தியம் வாங்கினானா, நீ எப்படி நான் இறந்ததுக்கப்புறம் விடோவாக இருக்கக்கூடாது, ஒரு ஆளை சொல்லி இவனுக்கு ரொம்ப வேண்டாத ஒரு பையன் எப்போ சண்டை போட்டு இருந்தான், அவனை கல்யாணம் பண்ணிக்கணும். இவன் கேட்டால் அவங்க எதிரியாச்சே அப்படின்னா, அதுக்கு தான் அவனை வீழ்த்தணும்னு பல வகையில் ட்ரை பண்ண முடியவே இல்லை, இதுதான் கடைசி வாய்ப்பு, அவனை ஒழிக்கிறதுக்கு இதை விட நல்ல சந்தர்ப்பமே இல்லை அப்படி. கல்யாணம்னாலும் ஒன்று தான், அவனை ஒழிக்கிறதுனாலும் ஒன்று தான். அந்த மாதிரி சொல்கிறான், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ இல்லாட்டி அவனை ஒழிச்சிருவேன் அப்படி. ஆனால் பீஷ்மர் ஒவ்வொரு முறையும் அவள் தனக்கு கொடுத்த சோதனைகளை எல்லாம் ஜெயிச்சார். அவள் என்னென்ன பிடிவாதம் பண்ணா தெரியுமா? அம்ப ஒத்த காலில் நின்று முருகன்ட்ட வரம் வாங்கிட்டு வந்து ஒரு மாலை தூக்கிட்டு வந்தா, இந்த மாலையை போட்டவன் ஜெயிப்பான் அப்படின்னு. யாரும் போட்டுக்க தயாராக இல்லை, அந்த மாலையை போட்டு பீஷ்மரை எதிர்க்க யாரும் தயாராக இல்லை. துருபத மகாராஜாட்ட போய் கெஞ்சரா, அவனும் மாட்டேன்னா. கடைசியாக அந்த ஊர் எல்லையில் அந்த மாலையை அப்படியே மாட்டிட்டு அவர் ஆணியில் மாட்டிட்டு போயிட்டா அம்பை. போய் என்ன பண்ணினா, மறுபிறவி இருந்தால் இவளே ஜெயிக்கலாம் அப்படின்னு தற்கொலை பண்ணிக்கொண்டு மறுபடியும் வந்து துருபத மகாராஜா வீட்டையே பிள்ளையா பிறந்து, பீஷ்மருக்கு என்ன சாபம்னா, ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத அலியினால் மரணம்னு அவருக்கு விதி. இவன் ஆனா பிறந்துட்டவன், ஆனா பிறந்தா பீஷ்மரை கொல்ல முடியாதே அப்படின்னு மறுபடியும் போய் தவம் இருந்து தன்னை பேடியாக அலியாக மாற்றிக்கொண்டு பீஷ்மரை கொல்லணும் அப்படின்னு அந்த மாலையை எடுத்து தானே போட்டுக்கொண்டான். சிகண்டி என்று பெயர். அப்படி பீஷ்மருக்கு ஒரு எதிரி உண்டாயாச்சு. அதுக்கப்புறம் இந்த குலம் தழைக்கணும் இவ்வளவு பிளான் பண்ணாரு. விசித்திர வீரியனை கல்யாணம் பண்ணி வச்சாரு. அவன் நோய்வாய்ப்பட்டு விசித்திர வீரியன் மாண்டு போய்விட்டு, என்னென்ன மச்சகந்தி பிளான் பண்ணா அவள் வயிற்றில் பிறக்கிற பிள்ளைகளுக்கு ராஜ்யம் வரணும்னு சித்திராங்கதன் செத்து போயிட்டான், விசித்திர வீரியன் செத்து போயிட்டான், குழந்தை இல்லை. இப்போ நீங்கள் பாருங்க, அதே மச்சகந்தி பீஷ்மரை கூப்பிட்டா, மகனே என்னுடைய 2 பிள்ளையும் செத்து போயிட்டான்டா, உனக்கு பட்டம் கட்டுறே, நீ ராஜாவார்.
அவர் சொன்னார், இந்த வேலையே நடக்காது, நான் மாட்டேன்னா மாட்டேன் தான். சரி, ராஜாவா இருக்கிறியோ இல்லையோ தெரியல, என் பிள்ளையை நம்பி இந்த 2 பெண்கள் வந்தாங்களே, அம்பிகை அம்பாலிகை, அவங்க இப்படி கணவன் இல்லாமல் இருக்கிறத என்னால் சகிக்க முடியல, நீ ரீமேரேஜ், அவங்க கல்யாணம் பண்ணிக்கோ, பரவாயில்ல, தவறு கிடையாது, மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னா. இதுக்கு நடக்கவே நடக்காது, நான் ஒருபோதும் என்னுடைய வார்த்தையிலேருந்து மாற மாட்டேன். அப்போ இந்த அரச பரம்பரையே இல்லாமல் போயிடுமேடா, பரம்பரை அழிஞ்சு போயிடுமே அப்படின்னு. அதை பற்றி என்ன வற்புறுத்தக்கூடாது, நான் இதுக்கு சம்பந்தம் இல்லை. அப்போ தர்மசாஸ்திரத்தை சொல்லி என்ன பண்ணுறது, இந்த இனம் என்ன அவருக்கு வழி சொல். அப்போ முனிவர்களை எல்லாம் கலந்து ஆலோசிக்கிறா அந்த தாய் மச்சகந்தி. ரிஷிகள் மூலமா குழந்தை தோன்றினா, சரீர ஆசை இல்லாத ரிஷிகள் மூலமா குழந்தை தோன்றினா குற்றமில்லை அப்படின்னா. உடனே அவ யோசிக்கிறா, அப்ப ரிஷிகள் மூலமா எப்படி தோன்றுவதுன்னா, இன்னொரு கதை, அதான் ஃபிளாஷ்பேக். இந்த மச்சகந்தி ஏற்கனவே அந்த மீன் அந்த தன்மையில இருக்கிற போது, மீன் வாசனையோட இருக்கிற போது, பராச்சரர் அப்படிங்கிற ஒரு முனிவர் அந்த நதியில வந்தவர் இவளை மருவி ஒரு குழந்தையை கொடுத்தார். அவர் தான் வேத வியாசர். தீவில பிறந்ததுனாலே, தீப கர்ப்பத்தில் பிறந்ததாலே கிருஷ்ண துவைபாயனர் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர். அவர் மகன், ஏற்கனவே இந்த மச்சகந்திக்கு மகன். அவரை நினைச்சா, மகனே நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் வாடா அப்படின்னு. உடனே வேத வியாசர் மெலிந்து எலும்பும் தோலுமா வந்து நின்றார். அம்மா எதுக்கு என்ன கூப்பிட்டேன் அப்படின்னு. டேய் பாத்தியா, என் பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொண்ட இந்த 2 பெண்களும் கணவன் இல்லாமல் இருக்கிறாங்க, சந்ததி இல்லாமல் இருக்கிறாங்க. வேதம் என்ன சொல்லுகிறது, ரிஷிகள் மூலமா குழந்தை இருக்கலாம்னு சொல்லுது, உன் மூலமா இவர்களுக்கு குழந்தை வேணும், அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். வியாசர் சொல்றார், எனக்கு இதில் இஷ்டம் இல்லை, ஆனால் நீ அம்மா நீ வற்புறுத்தினா நான் குழந்தை கொடுக்கணும், ஒன்று தெரிஞ்சுக்கோ, நான் இப்போ தவம் பண்ணி கொண்டிருக்கிறேன், இந்த நிலையில் நான் இல்லை, எனக்கு 1 வருஷம் அவகாசம் கொடு, பிறகு வேண்டுமானா வந்து இவர்களுக்கு சந்ததியை தருகிறேன். இல்லை இல்லை, ராஜா இல்லாமல் இந்த பரம்பரை ரொம்ப வீணா போகுது, இப்போவே இவங்களை கல்யாணம் பண்ணி குழந்தைய கொடு, கல்யாணம் பண்ண வேண்டாம் குழந்தைய கொடு, எனக்கு ராஜ தர்மத்துக்கு அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு. விருப்பம் இல்லாமல் வேத வியாசர் ஒப்புக்கொள்கிறார். அம்பிகையை அனுப்பினா, அம்பிகை இவரை பார்த்த உடனே அருவருப்படைகிறார். வியாசர் மெல்லிய உடம்பு இருக்கிற, தலைமுடியெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, விகாரமான தோற்றத்தில் இருக்கிறார். எரிச்சலோட கண்ணை மூடிக்கொண்டாள். வியாசர் கலந்தார். கண்ணை மூடிக்கொண்டு அறியாமையில் இருந்ததால் கண்ணில்லாத அறியாமை மிக்க திருதராஷ்டிரன் வந்து அவள் வயிற்றுல பிறந்துட்டு. அடுத்தவ பயந்து போய் வெளிரி, உடம்பெல்லாம் பயத்தில் நிற்கிறா. அப்ப அந்த பயத்தினால் உடம்பு வெளிரியதால் உடம்பு வெளிரிய பாண்டு அவள் வயிற்றுல வந்து பிறந்தாள். 2 பிள்ளையும் நல்லா இல்லை, ராஜாக்குரிய அந்தஸ்தோட இல்லை, ஒரு பிள்ளைக்கு விழி இல்லை, ஒரு உடம்புக்கு ரத்த சோக உடம்பு இல்லை. அவள் என்ன பண்ணுவா, இன்னும் ஒரே ஒரு மகன் கொடு, அதுக்கப்புறம் வேண்டாம், ஒரே ஒரு மகன் கொடு. ஆனால் அம்பிகையும் விரும்பலை, அம்பாலிகையும் விரும்பலை. 2 பேரும் கன்னிங்கா ஒரு வேலைக்காரியை அலங்காரம் பண்ணி அனுப்பி வைத்தார்கள். வியாசருக்கு தெரியும் அவள் மூலம் நல்ல பிள்ளை தோன்றியது. விதுரன் என்கிற ஞானி வந்து தோன்றினார். திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரன் என்கிற 3 புத்திரர்கள் தோன்றினார். இதுக்கப்புறம் தான் இந்த கதை தொடங்க போது. பாண்டுவின் புத்திரர்கள், திருதராஷ்டிரனுடைய புத்திரர்கள், இவர்களுக்குள்ள பகை என்று அந்த கதை வளரப்போகிறது. இது வரைக்கும் நான் சொன்னது பழைய பூர்வ கதை இந்த பாரதத்தில் இருக்கிறது. இது வரைக்கும் குல மரபு சொல்லி முடிச்சுட்டேன். நாளையிலிருந்து பாண்டவர்கள் பிறப்பு மற்றைய கதைகளை தொடங்குவோம் என்பதாக சொல்லி இன்றைய இந்த உரையை இந்த அளவில் நாம் நிறைவு செய்கிறோம். நாளிலிருந்து சரியாக 7 மணிக்கு ஆரம்பமாகி 9 மணிக்கு சரியாக நிறைவு பெறும். அன்பர் பெருமக்கள் வந்து பாரத கதையை கேட்கலாம். அக்கம் பக்கத்துலேருந்து அழைச்சிட்டு வாங்கோ. ஏன்னா நிறைய பேர் உட்காந்தா இந்த ஹாலில் எக்கோ இருக்காது, அதான் சீக்கிரம். ஹால் நிறைய இருந்தால் கூட நிறைய மக்கள் இருந்தால் ஒலியை வாங்கும், அப்போ எக்கோ இருக்காது. அதனால் அந்த துணைக்காவது இன்னொரு 10 பேரை அழைச்சிட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக பேசலாம் அப்படிங்கிற அளவில் இன்றைய உரையை நிறைவு செய்து, வழக்கம் போல் என்னுடைய சில ஒலிநாடாக்கள் வெளிவந்திருக்கின்றன. அதெல்லாம் பாசிட்டிவ் திங்கிங், சுய முன்னேற்ற கருத்துக்கள் இளைஞர்களுக்கு ரொம்ப பயன்படும். வெற்றி நிச்சயம், சிந்தனை முத்துக்கள், டைம் மேனேஜ்மெண்ட், காலத்தை போற்றுவோம், அப்புறம் வந்து நல்ல குடும்பம் நமது லட்சியம், ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கணும், இப்படி ரொம்ப வித்தியாசமான சில ஒலி நாடாக்கள் வெளியிட்டிருக்கிறோம். வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியது. அதையும் நீங்கள் வேண்டுமானால் வாங்கி கேட்டு சிந்தித்து வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். 10 நாட்கள் உங்களோடு இருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு இந்த திருக்கோயில் நிர்வாகத்தை அன்பர்கள் வழங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி கூறி இன்றைய உரையை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். வான்முகில் வழாது பெய்கமலி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நால்மறை அறங்கள் உங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் தெய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம்.